கைஸ் ஃபைனலி எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வரும். அது தேர்தல் திருவிழாவா இல்ல நமக்கு நாமளே வச்சுக்க போற ஒரு சூனியமா அப்படின்றத ரிசல்ட் அப்பதான் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வருஷம் 4 முனை போட்டி வேற இருக்க போகுது. சோ இந்த 4 முனை போட்டியில யாரு வெல்ல போறா, யாரு வந்து போயிட்டு அந்த அரியணையில உட்கார போறா அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் போட்டு தாக்கும் போது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருதுல. சோ அதை பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல எலெக்ஷன் டேட் எப்ப, அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல இருந்து ரிசல்ட் எப்ப, அதுக்கு நடுவுல என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். இது கூடவே தமிழ்நாட்டுல சில விஷயங்கள் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நடந்தது. அந்த பாலியல் குற்ற வழக்குகள் இருக்குல்ல, அதை பத்தி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ அந்த விஷயம் என்ன அப்படின்றது இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஏன்னா அது எல்லாமே இந்த அரசியலை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. இந்த வீடியோ முடியும் போது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. விஷயம் என்னன்னா இந்த வீடியோல எந்த கட்சியும் தூக்கி வைக்க போறது இல்ல, எந்த கட்சி கீழே போட்டு மிதிக்க போறதும் இல்ல. ரியாலிட்டி என்னவோ அந்த ரியாலிட்டியை மட்டும் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ அதை வச்சு நம்மளே கடைசில ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துடலாம். பார்க்கலாமா? ஆக்சுவலா 4 முனை போட்டி. 1 மு.க. ஸ்டாலின் அவர்கள், 2 எடப்பாடி பழனிசாமி, 3 சீமான் அவர்கள், 4 விஜய். சோ இந்த 4 முனை போட்டி தான் இப்ப நடக்க போகுது. 4 முனை போட்டியா இல்ல 3 முனை போட்டியா அப்படின்றது தெரியல. ஏன் தெரியுமா? ஏன்னா விஜய் வந்து பிஜேபிக்குள்ள போவாரா இல்ல போக மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 ஸ்டார்ட் பண்றாங்க. ஏப்ரல் 6 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னும் போது அது வரைக்கும் நம்மளுக்கு கிளியரா தெரிய போறது இல்ல. விஜய் வந்து தனியா தான் நிக்க போறாரா இல்ல கூட்டணிக்குள்ள போவாரா அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னா அது வந்து 3 முனை போட்டியா மாறிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் என்ன டிசிஷன் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது 50-50 சான்சஸ் தான் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து இல்ல ஒரு போயிடுவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல என்னதான் விஜய்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மள ஏமாத்திட்டுலாம் போயிட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு 4 முனை போட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 முனை போட்டியில இப்போதைக்கு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்க்கும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்தை திணிப்பு வைப்பானுங்கல்ல. சோ அந்த திணிப்பு என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே வின் பண்றதுக்கு மேஜர் சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சீட்ஸை பிடிக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே அதே ஃபைட் வந்து திருப்பி போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்த வகையில பாத்தீங்கன்னா டிவிகே வரும். டிவிக்கு ஒரு 10 சீட்டு கிட்ட பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்ற கேட்டகரியில ஒரு 6 சீட்டு கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அதர்ஸ்ன்ற கேட்டகரி இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து என்டிகேன்னு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே என்டிகே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாது. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அதர்ஸ்ன்றது வேற எதுவும் இல்ல, மொத்தமே 4 முனை போட்டி தான். சோ அதுல அந்த அதர்ஸ்ன்றது வேற யாரு, என்டிகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இப்போதைக்கு கருத்து திணிப்புன்ற பேர்ல இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சி வரப்போகுது, டிவிக்கு அதுக்கு அடுத்து இருக்க போகுது, அதுக்கு அடுத்து என்டிகே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கருத்து திணிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து இந்த 4 முனை போட்டியில எல்லாரும் தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த வாக்குறுதிகளை ஆளாளுக்கு ஏற்கனவே அள்ளி வீசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க என்னன்னா 1000, இன்னொருத்தவங்க 2000, இன்னொருத்தவங்க 2500, இன்னொருத்தவங்க என்ன 1 கிராம் மோதிரம், இன்னொருத்தவங்க வந்து 2 கிராம் மோதிரம், இன்னொருத்தவங்க வந்து 1 கிராம் செயின் அப்படின்ற மாதிரி வாரி வீசுறாங்க. அதாவது நான் இதை வந்து இலவசமா பண்றேன், அதை வந்து இலவசமா பண்றேன், அதை நான் இலவசமா தரேன், இது இலவசம், அது இலவசம், எல்லாமே இலவசம், மொத்தமும் இலவசம்டா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டா சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இலவசங்களை வாரி வழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே நமக்கு பழகி போன விஷயம், இப்போ டிவிக்கும் அந்த விஷயத்துல ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மொத்தமா பாத்தீங்கன்னா இலவசங்களை எல்லாம் வாரி வழங்குறாங்க. சோ இந்த பக்கம் இலவசங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு பக்கம் ஓட்டை கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கட்சிகள்லாம் நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ மக்கள் இதுல வந்து எந்த இலவசத்தை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி ஓட்டு போட போறாங்கன்னு தெரியல. இந்த இலவசங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இலவசங்கள் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்னு இருக்குல்ல, இப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் வந்துருச்சு. அதனால வந்து இப்போ எந்த கவர்மெண்ட் பில்டிங்லயும் பாத்தீங்கன்னா வந்து சிஎம் ஸ்டாலின் இருக்காருல, அவரோட போட்டோஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லாமே ரிமூவ் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் பார்க்கும்போது வேகமா வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த பறக்கும் படை போயிட்டு எல்லாரையும் மக்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. அதாவது 1 லட்சம் 2 லட்சம் கேஷ் எல்லாம் எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க, புடிங்கிட்டு விட்டுருவாங்க. கண்ணு முன்னாடி இங்க ஒரு அநீதி நடக்க தான் செய்யும், வேற வழியே இல்லை. ஏன்னா காலங்காலமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளை போய் பிடிப்பாங்க, பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது பிடிச்சி நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா எந்த ஒரு அரசியல்வாதி பிடிபட்டதை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா ஊர் ஃபுல்லா பணப்பட்டுவாடா நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இவங்களும் பறக்கும் படை, அந்த படை, இந்த படைன்னு வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா நாங்க வந்து ரோந்தில் இருக்கோம், பிடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா பணப்பட்டுவாடா சும்மா அப்படியே சூப்பரா நடக்கும். தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்காம எலெக்ஷனே ரன் ஆகாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் இலவசங்கள் வாக்குறுதிகள், இன்னொன்னு எலெக்ஷனுக்கு 1 நாளைக்கு முன்னாடி நைட் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா வந்து பணப்பட்டு படமும் தாராளமா நடக்கதான் செய்யும். ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன்
கொஸ்டின், அவங்க எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. இங்க பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயிங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து காசு எடுத்து வச்சிருப்பாங்க, போய் நகை எடுக்கலாம்னு போவாங்க, போய் புடிங்கிட்டு விட்டுருவாங்க. அது எப்படி இப்போ இவ்வளவு பணம் எப்படி வந்திருக்கு, இதுக்கு ப்ரூஃப் என்ன, ஏங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேங்க, இல்ல அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அநியாயமா தான் தோணும். ஆனா அந்த அநியாயம் தான் பல காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நீங்க இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தன்னோட உரிமையை பணத்துக்கு விற்கிறது எப்படின்னா, நம்ம யாரை வந்து அருவருக்கிறோமோ, யாரு ஆட்சிக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, கடைசியில் அவங்களாலே நம்ம ஆளப்படுவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு நம்ம உரிமையை வித்துட்டோம். ஸோ தயவு செஞ்சு உரிமையை அவங்க கொடுக்குற 1000 500ன்னு சொல்லிட்டு இந்த அல்ப காசு கோசம் வித்துறாதீங்க. உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் பாருங்க, இவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் யோசிங்க. ரீசன்ட் இஷ்யூஸை பற்றிலாம் பேசுங்கன்னு நீங்களே, இந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12வது படிக்கிற மாணவி, அந்த மாணவி வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அப்புறம் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டா வெட்டிலாம் போட்டானுங்க. ஸோ அது வந்து பேசுங்கன்னு சொல்றீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் நடந்தது மட்டும் ஒரு சம்பவம் கிடையாது. இந்த 6 வயசு குழந்தை, அதுவும் அதே தான், ஒரு 2 நாட்கள் முன்னாடி நடந்தது. ஸோ 6 வயசு குழந்தை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு பாட்டியை கூட விட மாட்டானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி கிரைம் ரேட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, கொலைகள் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1500லேருந்து 1600 கிட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் வந்து பயங்கரமா பீக்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேஜர் காரணமா என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, ஒரு பக்கம் என்னன்னா சொசைட்டியாவே ரொம்ப கிரைம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. இன்னொன்று அதுக்கு மேஜர் காரணம் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இந்த கஞ்சான்ற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரேரா ஒரு இடத்துல சில இடத்துல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்குது. எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே கிடைக்குது அப்படின்றது, இது வந்து போலீஸுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்மள ஆள்ற ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இது எல்லாமே எதில் வருதுன்னா சட்டம் ஒழுங்குன்ற ஒரு விஷயத்தில் வருது. இந்த இடத்துல அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே விடவே கூடாது. அப்பப்பயே பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்து அவங்கள வந்து முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் ஒரு விஷயத்தை பண்ணா நெக்ஸ்ட் வந்து பயம் வரும். நெக்ஸ்ட் அந்த விளாத்திக்குளம் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பிரச்சனை போலீஸ் தான். ஏன்னா இவங்க போயிட்டு தன்னோட பொண்ணு வந்து காணும் அப்படின்ற மாதிரி ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் தேடுறாங்க. அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, போய் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தேடி இருக்காங்க. அங்கே மார்னிங் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பொண்ணு யாரை இழுத்துன்னு ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அதாவது இங்கே விஷயம் என்னன்னா, போலீஸுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. வேலை போல் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ரொம்ப அதிகம் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோவத்தெல்லாம் அரசாங்க மேல காமிக்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க பொதுமக்கள் மேல அவங்க அதிகாரத்தை வந்து காமிச்சுக்கிறாங்க. சோ அங்க வந்து யார் நம்மளை பார்த்து பயப்படுவாங்களோ அவங்க மேல அதிகாரத்தை காமிச்சு அவங்க வந்து அங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணை காணும், தன்னோட பெத்த பொண்ணை காணும்னு வராங்க, யாரு கூட இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இதெல்லாம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுப்பா இருக்கு. அங்க ஒருத்தவங்க நின்று அதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இறந்த நிலையில தன்னோட பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த காவல்துறை மேல எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அது மேல எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பணியிடை நீக்கம். எனக்கு என்னன்னா, பணி நீக்கம் பண்ணுங்க, மொத்தமா வேலையை புடுங்கிட்டு விடுங்க. அதை ஏன் பண்ண மாட்டீங்க? இது இந்த இஷ்யூ இல்ல, எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரிங்க, பணி நீக்கம் வந்து பண்ண மாட்டாங்க. பணியிட நீக்கம், பணியிட மாற்றம், எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க? மொத்தமா வேலை நீக்கம் அப்படின்றத நீங்க பண்ணுங்க, பணி நீக்கம் பண்ணுங்க. அதை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் அவ்வளவு என்ன கரிசனை உங்களுக்கு? அவங்க பண்ணது தப்பு தானே. அந்த இடத்துல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருந்து ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பொண்ணு அட்லீஸ்ட் உயிரோடவாது இருந்திருக்கும்ல. அதாவது அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு மோசமா போய் மறுநாள் போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டெட் பாடியா கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை அவங்க அப்பயே ஆக்ஷன் எடுத்திருந்தா ஒரு 2 ஊருக்கு 2 கிராமத்தை சுத்தி தேடி இருந்தா மேபி உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்க முன்னாடி நாள் போய் தேடி இருக்காங்க அன்னைக்கு நைட்டு. அதே இடத்துல அந்த இடத்துல ஆள் இல்ல, யாருமே இல்ல. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல தேடினாங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சடலம் இருக்கு அப்படின்னும் போது அப்ப என்ன விஷயம், கொன்னுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க அதே இடத்துல. இதுக்கு வந்து போலீஸோட ஒரு மெத்தன போக்கு வந்து ஒரு உடந்த அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்திருந்தா மேபி அதுல ஏதாவது ஒரு விஷயம் கம்மியா இருந்திருக்கும், அந்த பொண்ணு உயிரோடு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் யோசிக்க தோணுது. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த இஷ்யூ பார்த்து உங்களுக்கு கோவம் வருதுல்ல, என்னடா இது இப்படி பண்றாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி கோவம் வருது. பிளஸ் வந்து இப்படி வந்து கிரைம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பொண்ணை பெற்றவங்களாம் பயப்படுறாங்க, எப்படி பொண்ணை வந்து தனியாக வெளியே அனுப்புறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே அதிகம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரைம் ரேட்டு. ஸோ அப்படின்னும் போது இது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் பீக்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மேஜர் காரணம் வந்து ட்ரக்ஸ் அப்படின்னும் போது அந்த ட்ரக்ஸை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதா நம்ம கவர்மெண்டால அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியும்.
இங்க என்ன விஷயம்னா எல்லாத்துலயும் கரப்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து மொத்தமா ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் நம்மளால வந்து கதற மட்டும்தான் முடியும், கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளால போராட முடியும். அந்த போராட்டத்துக்கு இவங்க வந்து செவி சாய்ப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாய்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம உரிமையை வித்துடுறோம். நம்ம கிட்ட இருக்க ஒரே பவர் ஓட்டு தான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, உங்களை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஓட்டு தான். ஒன்னே சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்? தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்காத ஒரு அரசாங்கம் அது எதுக்கு அரசாங்கம் இருந்தா என்ன இல்லைனா என்ன? முதல்ல இந்த இலவசங்களுக்கு மயங்கி ஓட்டு போறதை நிப்பாட்டுங்க. சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். மக்கள் வந்து சேஃபா இருக்க ஒரு நகரமா நம்ம நகரத்தை மாற்றணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை ஃப்ரீயாக கொடுங்க. எது ஃப்ரீயாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 1000 2000 வந்து விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 என்னையா அரசியல் இதெல்லாம்? என்ன அரசியல் பாருங்க. ஒரு இண்டிவிஜுவல் சம்பாதிக்கிற அமௌண்ட்ல பெரிய செலவு எங்க போகுது? ஒன்று பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போகும், இன்னொன்னா கல்விக்கு போகும். இந்த ரெண்டு செலவுமே இல்லைன்னா சம்பாதிக்கிற அமௌண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து எப்படி சொல்றது, எதை ஃப்ரீயாக கேட்கணுமோ மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, சும்மா அந்த நாய்க்கு போடுற மாதிரி ஒன்று போடுறாங்க, அதை வந்து கவிக்கிட்டே எல்லாம் ஓட்ட போட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல நான் சொல்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அங்கே மேலே இருக்கிறவங்க நாய்க்கு போடுற மாதிரி இந்த வச்சுக்கோ உனக்கு சேலை தரேன், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் மோதிரம் தரேன், 1/2 கிராம் செயின் தரேன், 1/2 கிராம் தாலி தரேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்க, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு நான் என்ன கேட்குறேன், இவங்க பண்ணுறாங்கல்ல இந்த 1000 2000 இந்த மோதிரம் இந்த செயின் கேஸ் இதெல்லாம் நம்மளால் சம்பாரிச்சு வாங்க முடியும் தானே? வாங்க முடியும். ஆனால் உங்களால் சேஃப்டியை நம்மளால் இண்டிவிஜுவலாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதை ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். எதை கவர்மெண்ட் பண்ணணுமோ அதை கவர்மெண்ட் பண்ணணும். ஆனால் அதை பண்ணாம இண்டிவிஜுவலா நம்மளால பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு கவர்மெண்ட் வந்து இனாமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை காமிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை மட்டும் நான் சொல்லல, முக்காவாசி கட்சிங்க இப்படி தான் பண்ணுது. எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஆசை வார்த்தை காமிச்சு மொத்தமா ஓட்டை வாங்கிடலாம், ஓட்டை வாங்கிட்டு போய் மேலே உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல மட்டும்தான் இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அவங்க மேல எப்படி தப்பு இருக்கோ மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு. நம்ம யோசிக்க மாட்டோம்ல, யோசிச்சு எதுக்காக ஓட்டு போடணும், இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்களோட செயல் திட்டம் என்ன, எது அவங்க செய்ய போறாங்க, எதை செய்ய போறோம்னு சொல்றாங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இவங்களை வர வைக்கணும். இவங்க அந்த கட்சிகள் எப்படின்னா கூட்டணி, இவங்களுக்கு வந்து 5 சீட்டு, இவங்களுக்கு 10 சீட்டு, இவங்களுக்கு இது சீட்டு, எனக்கு இந்த சீட்டு இதெல்லாம் தூக்கி போடுங்களேன். கடைசியில் மக்கள் டிசைட் பண்ணணும் இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு. இந்த இடத்துல சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் வந்து பேசிக்கா ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கும் மெட்ரோ கட்டுறதுக்கும் சத்திரம் கட்டுறதுக்கும் இந்த மாதிரி விளம்பரத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்றாங்க. அதுலயும் கரப்ஷன் கமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா பேசிக்கா தர வேண்டியது கிட்டத்தட்ட நம்ம இத்தனை இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆயுமே எந்த கவர்மெண்ட்டுமே தரமாட்டுது. அந்த இடத்துல பேசிக்கா எஜுகேஷனை கொடுக்கலாமே. நீங்க நினைப்பீங்க ஐயோ அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த 1000 ரூபாயில மட்டும் 6500 கோடி நட்டம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படின்னும் போது இலவசங்களை கட் பண்ணாலே அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். இவங்க கொடுக்குற இலவசங்களை கட் பண்ணலாம். இவங்க வந்து கடன் வாங்குறாங்களா 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன். ஸோ அந்த கடனை வாங்கி எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுங்க. அதாவது நீங்க கடன் வாங்குற, எதுக்கு கடன் வாங்குற, அந்த கடன் வாங்குறது இந்த மாதிரி ஓகே நான் எஜுகேஷனை ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கடன் வாங்கும்போது மக்களுக்கு வந்து ஓகேப்பா கடன் வாங்கினாலும் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் இங்கே கடன் வாங்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு 4 பிரிட்ஜ் கட்டுறாங்க அவ்வளோதான். அந்த பிரிட்ஜ் கட்டினீங்க, அந்த பிரிட்ஜில் சேஃபாக போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அந்த பிரிட்ஜ் எத்தனை வருஷம் தாங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு முன்னாடி நம்மள ஆண்ட ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் தான் சொல்றேன். இங்க விஷயம் என்னன்னா யாருக்குமே வந்து மக்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க தலைமுறையை உயர்த்தணும், மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணும் ஒரு விஷனோட யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் இருந்து ஓகே இப்படியே ஜெயிச்சிட்டோம், அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எப்படி எப்படி அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு 4வது வருஷம் 5வது வருஷம் எது ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ கொடுத்து ஒரு மாதிரி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா 5வது வருஷத்தில் எலெக்ஷன் வந்துடும், ஜெயிச்சிருவோம். அங்க இடத்துல வாக்குறுதிகள் இலவச வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருவோம், மக்களும் மயங்கிடுவாங்க. கடைசியில் எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பணப்பட்டுவாடா பண்ணுறோம். ஒரு ஓட்டுக்கு 500 1000 1000க்கு ஓட்டு போறோம்னா எப்பா நான் யோசிச்சே பார்க்க முடியல. இவ்வளோ கேவலமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நான் கண்ணால பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ஒரு விஷயம், இந்த 500க்கு 1000க்கு ஓட்டு போடுறது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஓகே யோசிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது இவனுங்க எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படி கொள்ளடிக்கிறாங்க. கண்ணு முன்னாடி 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து எப்படி ஏமாத்துறாங்க. அது நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. என் ஓட்டை வந்து 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த அசிங்கத்தை பண்ணாதீங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டம் தான் இருக்க போது. அதுதான் சொல்லணும், இந்த பணப்பட்டுவாடெல்லாம் எலெக்ஷன் கமிஷனால தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டா இருந்தா எல்லாமே பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டாங்க. ஒரு பாலா மட்டும் காமிப்பாங்க, பறக்கும் படை வருதுப்பா வருதுப்பா வருதுப்பா, ஒரு கர்மம் வராது. அதே பணப்பட்டுவாடா, அதே 500 1000 இன்ஃபேக்ட் 200 300 கூட வரும்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் புரிய போறோம்னு ஒரு பாவலை காமிச்சிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அதனால பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. நம்மளோட ரைட்ஸ், நம்ம உரிமையை வந்து நம்ம வித்துட்டோம்னா யாரையுமே கேள்வி எதிர்த்து கேட்க முடியாது. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், டிஎம்கே கிட்ட இப்போ நான் காசு வாங்கியிருந்தா டிஎம்கே எதுனால கேள்வி கேட்க முடியாது. ஒரு யூடியூபராகவே கன்சிடர் பண்ணுங்க. நான் வந்து ஏடிஎம் கிட்ட காசு வாங்கியிருந்தா ஏடிஎம்கே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. டிவி கிட்ட வாங்கியிருந்தா டிவிக்கு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. என்டிகே கிட்ட வாங்கினா என்டிகே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால காசு நம்ம வாங்கிட்டாங்களே அவங்களுக்கு அடிமையாக போயிடுவோம். அப்படின்னும் போது 5 வருஷம் நம்மளை ஆள போறவங்களுக்கு 500 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு அடிமையாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஓட்டு போட்டு ஓகே 500 ரூபா கொடுத்துட்டாங்க நான் போய் ஓட்டு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி போய் ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நான் உங்கள் அடிமை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தது சமம். ஸோ என்ன பண்ணாலும் கேட்க முடியாது. இந்த மாதிரி அங்கங்க பிரச்சனைகள் நடக்கும்போது தான் வீட்டில் அந்த பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாருக்கும் ஜாலியாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் நடந்தது உங்க வீட்டில் நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை. இது எதனால அந்த பிரச்சனை நடந்தது? சொசைட்டியாவே ரொம்ப அப்போ வந்து மாறி இருக்கு, ரொம்ப தப்பான ஒரு சொசைட்டியா மாறிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து இண்டிவிஜுவலாக சரி பண்ண முடியாது. நம்ம வீட்டில் நடக்கும் போது நம்மளுக்கு வலிக்கும், என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் நம்ம சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு, இவ்வளோ மட்டமா இருக்கு, அப்போ வலிக்கும், அப்போ குத்தும். தான் வீட்டில் நடக்கும் போது குத்தும், மற்ற வீட்டில் நடக்கும் போது அது ஒரு நியூஸா மட்டும் கேட்டு போயிடுவோம். ஸோ தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அங்க நடந்தது ஒவ்வொரு வீட்லையும் நடக்கக்கூடாது, யார் வீட்லையுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைங்க. இதெல்லாம் மாறணும்னா சட்டம் ஒழுங்கு சரியாகணும் அப்படின்னா ஒரு விஷனோட இருக்க ஒரு லீடரை சூஸ் பண்ணுங்க. ஒரு லீடர் வந்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இலவசங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆளுமைக்கு கீழே நம்ம வந்தா ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும். பேசிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் வேணும். சேஞ்சே இல்லாமல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிக்கு நடுவுலேயே ஒரு சேஞ்சுன்னு போயிட்டு இருக்கிறது பெருசாக எந்த சேஞ்சாகவும் எனக்கு பர்சனலாக சொல்லலாம், எனக்கு எந்த சேஞ்சாகவும் தெரியல. பேசிக்காக நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதை வந்து ஒரு கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். இது எல்லாத்தையும் யார் பண்ணுறாங்க, யார் பண்ணுறோன்றாங்க அப்படின்றத பார்த்து ஓட்டு போட்டால் மேபி நல்லா இருக்கும். ஸோ இல்லை நான் அந்த 500 1000 அதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா வேற வழி இல்லை, சிக்கி சாவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன கூட சேர்ந்து நாங்களும் தானே சாகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நிறைய தப்புகள் இருக்கு, நிறைய கோவங்கள் இருக்கு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபன் கண்டென்ட் தான் போடுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் இதை பேசும்போது சில இடத்துல வந்து சீரியஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தூத்துக்குடி விஷயம்லாம் நான் அன்றைக்கே போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சீரியஸாக பேசியிருப்பேன், நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போட போறீங்க, காசுக்கு விற்க போறீங்களா இல்லை உங்கள் உரிமையை மீட்க போறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன டாபிக்ஸை பற்றி பேசணும், எந்த இஷ்யூஸை பற்றி பேசணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.